Hi friends, welcome to Nidra Duro channel. இட்லி தோசைக்கு ஈஸியாக டேஸ்டியாக அதுவும் 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன கத்தரிக்காயை 5 கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கத்தரிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இல்லாட்டி கத்தரிக்காயோட கலர் மாறும். நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அதோட கலர் அப்படியே இருக்கும். இதோடவே 5 தக்காளியும் எடுத்துருக்கேங்க. தக்காளியையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காயை தண்ணியை வடித்து எடுத்துட்டு கத்தரிக்காயை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். குக்கரில் காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க. இப்போ காயை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த காயை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மத்து இருந்ததுன்னா அதை வச்சு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே மசிச்சு எடுத்துடலாங்க. காய் நல்லா வெந்து வந்துருக்கிறதுனால ஈஸியாகவே மசிச்சு எடுக்கிறதுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் இதோட காரத்துக்காக 5 வத்தல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 சின்ன உள்ளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உள்ளி நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வரணுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசிச்சு வச்சுருந்த காயை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது இதோட உப்பு சேர்த்து வேக வச்சதுனால உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. இது ரொம்ப கெட்டியாக வேண்டான்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி தோசையோடு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.